வணக்கம். நம்ம இப்போ ஆண்ட்ராய்டில் அலாரம் மேனேஜர் பற்றி பார்க்க. அலாரம் மேனேஜர் உங்களை சிஸ்டமுடைய அலாரம் அக்சஸ் பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ நீங்கள் தினமும் காலையில் உங்கள் ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் காலையில் எந்திரிச்சு படிக்கிறதுக்கும் நம்ம அலாரத்தை அதிகமாக நம்பி இருக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் என்றைக்கும் யோசிச்சிருக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம எப்படி அலாரம் ஆண்ட்ராய்டில் ப்ரோக்ராமேட்டிக்காக செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக அலாரம் மேனேஜர் யூஸ் பண்ணி அலாரமை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக கிரியேட் பண்ணுவோம். ஸோ அலாரம் மேனேஜர் வச்சு இன்னொரு அப்ளிகேஷனும் இருக்குது. அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ரன் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம அலாரம் மேனேஜர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேருக்கு நீங்கள் தெரிய வந்திருக்கும் கிளீன் மாஸ்டர் அப்படின்ற அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்கள் மொபைல் இருக்கிற எல்லா ஜங்க் ஃபைல்ஸ்லையும் டெலீட் பண்ண வைக்கிறதுக்கு கூட அலாரம் மேனேஜர் யூஸ் பண்ணி நம்ம செய்ய வைக்கலாம். அதுக்கு நம்ம CPU வேக் கிளாக்கை கரெக்டாக அளவில் வச்சுக்கணும். அதாவது CPU வேக் கிளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா CPUவும் ஆன் ஆச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதோடைய கரண்ட் டைமை கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணி செட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் CPU வேக் கிளாக். இது அலாரம் கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்றத உறுதி செய்யுது. ஏன்னா ஒருவேளை டைம் வேற மாறிடுச்சு அப்படின்னா அலாரம் மாறி போகும். ஸோ ப்ராட்காஸ்ட் ரிசீவர் மூலமா இது நடக்க பெறுது. ஸோ ப்ராட்காஸ்ட் ரிசீவர் அப்படின்னா என்னன்னா, வேற அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து வர்ற ப்ராட்காஸ்ட் மெசேஜ்க்கு ரெஸ்பாண்ட் பண்றது தான் ப்ராட்காஸ்ட் ரிசீவர். அந்த மெசேஜ் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து வரலாம் அல்லது அந்த சிஸ்டம்ல இருந்தே வரலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு ஃபைலை, ஒரு MP3 ஃபைலை நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றீங்க. அந்த நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணோடனே அந்த ஃபைல் உங்க MP3 ஃபைல் லிஸ்ட்ல தானா ஆட் ஆகிடும், MP3 லிஸ்ட்ல. ஸோ இதுக்கு அந்த இன்டென்ட்டை ப்ராட்காஸ்ட் ரிசீவர் தான் ரெஜிஸ்டர் பண்ணும். ஸோ உங்களுடைய நீங்க டவுன்லோட் பண்ண அந்த MP3 ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரீசென்ட்லி ஆடட் MP3 லிஸ்ட்ல ஆட் ஆகிடும். ஸோ நீங்க மியூசிக் பிளேயர்ல நீங்க டவுன்லோட் பண்ணல அந்த MP3 ஃபைலை நீங்க ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல பேட்டரி லோ ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டரி லோ ஆயிடுச்சுன்ற ஒரு நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா காட்டணும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ப்ராட்காஸ்ட் ரிசீவர் யூஸ் பண்ணி தான் அந்த நோட்டிபிகேஷன்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதாவது சிஸ்டம் அல்லது அந்த அப்ளிகேஷனுக்கான ஈவெண்ட் அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் ப்ராட்காஸ்ட் ரிசீவர். ஒருவேளை பேட்டரி லோ ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டா இந்த டைம்ல அந்த நோட்டிபிகேஷன் ப்ரொவைட் பண்ணு. இவ்வளோ பேட்டரி லெவல் வந்துருச்சுன்னா, ஒரு 25% பேட்டரி லெவல் வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வேணும். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டா அங்க செட் பண்ணி வச்சிருக்கனால தான் ப்ராட்காஸ்ட் ரிசீவர் நமக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நம்ம இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். நியூ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட். அலாரம் கிரியேட்டர். next finish. ஸோ இது ரிலேட்டிவ் லேஅவுட், அதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் வியூ. இந்த அலாரம் கிரியேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு அலாரம் செட் பண்ண போறோம். ஸோ டெக்ஸ்ட் வியூ ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா டெக்ஸ்ட் வியூன்றது நமக்கு தேவைப்படாது. கிராஃபிக் லேஅவுட் ஸ்விட்ச் பண்ணலாம். ஒரு பட்டனை டிராக் பண்ணி டிராப் பண்ணிக்கோங்க. அதை தொடர்ந்து ஒரு பிளைன் டெக்ஸ்ட் டிராக் பண்ணி டிராப் பண்ணிக்கலாம். அங்கதான் நம்ம டைமை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ ஒரு பட்டன், ஒரு எடிட் டெக்ஸ்ட் நம்ம உள்ளுக்கு டிராக் பண்ணி டிராப் பண்ணிக்கிறோம். ஸோ பட்டனுக்கு நேம் வச்சுக்கலாம், ஸ்டார்ட். அதே போல எடிட் டெக்ஸ்டுக்கு ஐடி அசைன் பண்ணிடலாம், டைம். ஸோ எடிட் டெக்ஸ்டோட ஐடி டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி main.xml ஃபைலை ஸ்விட்ச் பண்ணி அதோடைய ஐடியை நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்புட் டைப், இதுல நம்ம நார்மலா டைமை தான் இன்புட்டா கொடுப்போம். ஸோ நம்பர், டெசிமல்னு
டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஹிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு ஹிண்ட் ஈக்குவல்ஸ் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் ஒரு ரீடபிலிட்டிக்காக நம்ம இந்த ஹிண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு 6 or 7 months கழிச்சு நம்மளே இந்த கோடை பார்க்குறப்போ நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் ஹிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒரு ரிலேட்டிவ் லேயருக்குள்ள ஒரு பட்டன், ஒரு எடிட் டெக்ஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அந்த பட்டனும் எடிட் டெக்ஸ்ட்டும் ரிலேட்டிவ் எலமெண்ட்ஸ். அடுத்ததா நான் ஒரு ஜாவா ஃபைல் கிரியேட் பண்றேன். my broadcast receiver.java. ஸோ இதுதான் ப்ராட்காஸ்ட் ரிசீவரா ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ஸோ இதில் எசென்ஷியல் லைப்ரரிஸ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணி ஆகணும். இம்போர்ட் ஆண்ட்ராய்டு டாட் content dot broadcast receiver. அடுத்ததா கான்டெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணும். ஸோ இம்போர்ட் ஆண்ட்ராய்டு டாட் content டாட் கான்டெக்ஸ்ட். அடுத்ததா இன்டென்ட் யூஸ் பண்றதுனால இன்டென்ட் கிளாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணி ஆகணும். இம்போர்ட் ஆண்ட்ராய்டு டாட் content டாட் இன்டென்ட். ஸோ கான்டென்ட்க்கு ஸ்மால் லெட்டர் சி. அதை தொடர்ந்து இம்போர்ட் ஆண்ட்ராய்டு டாட் மீடியா டாட் மீடியா பிளேயர். ஸோ மீடியா பிளேயர் கிளாஸ் இம்போர்ட் பண்றோம். காரணம் நம்ம இதுல மியூசிக் பிளே பண்ண வைப்போம் அலாரம் அடிக்கிறப்போ. அதை தொடர்ந்து மை ப்ராட்காஸ்ட் ரிசீவரை ப்ராட்காஸ்ட் ரிசீவர் கிளாஸோட எக்ஸ்டெண்ட் பண்றேன். எக்ஸ்டென்ஸ் ப்ராட்காஸ்ட் ரிசீவர். அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் ஆட் பண்ணணும். ஸோ ஆன் ரிசீவ் மெத்தட் தான் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட். எப்போயும் ப்ராட்காஸ்ட் ரிசீவரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன் ரிசீவ் மெத்தடை கண்டிப்பா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். இல்லாட்டி அது எரர் காட்டும். அந்த ஆன் ரிசீவ் மெத்தடுக்கு கான்டெக்ஸ்டும் இன்டென்ட்டும் தான் பாராமீட்டர். ஸோ ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்றேன் ரான்னு. அந்த ஃபோல்டர்ல தான் நான் MP3 ஃபைலை டிராக் பண்ணி டிராப் பண்ண போறேன். ஸோ ஓகே கொடுங்க. இது உங்க கிரியேட் ஆயிடுச்சு sun.m4a. இப்போ மீடியா பிளேயருக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். மீடியா பிளேயர் MP. மீடியா பிளேயர் கிரியேட் பண்ணலாம். MP ஈக்குவல்ஸ் மீடியா பிளேயர் டாட் கிரியேட் கான்டெக்ஸ்ட் comma or dot raw dot sun. ஃபைலோட நேம் sun. ஸோ sun மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். அது பக்கத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்டென்ஷன் M4A என்ற எக்ஸ்டென்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த ஃபைல் ரான்ற ஃபோல்டருக்குள்ள இருக்குது. ஸோ அந்த ரான்ற இதையும் நம்ம மென்ஷன் பண்றோம்.
அதை தொடர்ந்து அந்த கான்டெக்ஸ்டையும் நம்ம மென்ஷன் பண்றோம். கான்டெக்ஸ்ட்ன்றது ஆன் ரிசீவ் மெத்தடுடைய ஒரு பாராமீட்டர். இப்போ அந்த MP3 நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். அதாவது அந்த மீடியா பிளேயரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு டோஸ்ட் நோட்டிபிகேஷன் ப்ரொவைட் பண்ணணும். toast.make text context alarm. duration செட் பண்ணலாம். toast dot length long short ன்னு கூட வச்சுக்கலாம். show ஸோ கோடை கரெக்டாக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணிட்டு மீடியா பிளேயர் கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை ரன் பண்ண வச்சுட்டோம். இப்போ மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா ஃபைல்றது நான் MP3 ஃபைலை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவாவில் தேவையான லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணும். இம்போர்ட் ஆண்ட்ராய்ட் டாட் app dot pending intent, import android dot view dot view, அதை தொடர்ந்து on click listener, import android.widget.star. காரணம் நம்ம இதுல பட்டன் யூஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ widget கிளாஸை கண்டிப்பா இம்போர்ட் பண்ணி ஆகணும். நான் பட்டன்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இம்போர்ட் பண்ணாம ஜென்ரலா ஸ்டார்னு போட்டு எல்லா கிளாஸையும் இம்போர்ட் பண்றேன். widget பேக்கேஜ்குள்ள இருக்கிற எல்லா கிளாஸையும். அடுத்ததா பட்டனுக்கு ஒரு வேரியபிள் b1, b1 equals டைப் காஸ்ட் பண்ணலாம். பட்டன் find view by id or dot id dot button 1. அதை தொடர்ந்து பட்டனுக்கு on click listener செட் பண்ணணும். ஸோ b1 dot set on click listener new on click listener public void on click. so on click method வச்சிட்டு so start alert நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். start alert ஸோ எக்லிப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே சைடில் பல்ப் சிம்பிள் வித் ரெட் கலர் காட்டுது. ஸோ அந்த மெத்தட் கிரியேட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெத்தட் கிரியேட் பண்ணிடும். ஸோ இதில் எடிட் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு வேரியபிள் டெக்ஸ்ட்னு கிரியேட் பண்ணுறேன். அதை டைப் காஸ்ட் பண்ணுறேன் எடிட் டெக்ஸ்ட்னு. find view by id edit text உடைய id நான் இதில் ரெஃபரன்ஸ் பண்ணுவேன். or dot id dot time. ஸோ எடிட் டெக்ஸ்ட்ல இம்போர்ட் பண்றது டைம். டைம்ன்றது ஒரு நம்பர். ஸோ அந்த நம்பரை நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்டிஜர் %. ஸோ அதுலேருந்து ரிசீவ் பண்ற கெட் டெக்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ரிசீவ் பண்ண டெக்ஸ்ட்டை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றேன். to string.
அடுத்ததா நம்ம இன்டென்ட் யூஸ் பண்ணணும். intent equals new intent get application context. அதை தொடர்ந்து நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணிருந்த my broadcast receiverன்ற கிளாஸை நம்ம இன்வோக் பண்ணணும். இதுல my broadcast receiver dot class. அடுத்ததா பெண்டிங் இன்டென்ட்கான ஒரு வேரியபிள் pend intent ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவல்ஸ் இப்போ ப்ராட்காஸ்ட கெட் பண்ணணும். ஸோ கெட் ப்ராட்காஸ்ட் கான்டெக்ஸ்ட் கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் ரெக்வெஸ்ட் கோட் நம்ம டைப் பண்ணணும். request code 234324243. ஸோ பெண்டிங் இன்டென்ட் வச்சு நம்ம ப்ராட்காஸ்டை கெட் பண்றோம். அதுல நம்ம ரெக்வெஸ்ட் கோடை இன்புட் பண்றோம் பாராமீட்டரா. அண்ட் இன்டென்ட் அதோட ஃபிளாக் வந்து 0ன்னு செட் பண்ணிக்கிறோம். ஸோ லிட்டரல் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு காட்டுது. ஸோ இதோட சைஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம், இன்டிஜருடைய சைஸை. ஸோ இப்போ இந்த எரர் போயிடுச்சு. அடுத்ததா சிஸ்டம் சர்வீஸ் மூலமா அலாரம் சர்வீஸை கெட் பண்றோம். ஸோ அலாரம் மேனேஜர் டாட் அலாரம் மேனேஜர் ஈக்குவல்ஸ் அலாரம் மேனேஜர் கெட் சிஸ்டம் சர்வீஸ். அதில் அலாரம் சர்வீஸை பாராமீட்டரா பாஸ் பண்றேன். இப்போ அலாரம் செட் பண்ணலாம். அலாரம் மேனேஜர் டாட் செட் ஸோ அதை தொடர்ந்து வேக்கப் கிளாக் செட் பண்ணும். ஸோ ஆர்டிசி வேக்கப் அலாரம் மேனேஜர் செட் மெத்தட்குள்ள அலாரம் மேனேஜர் பாராமீட்டரா பாஸ் பண்றேன். அலாரம் மேனேஜர் டாட் ஓடிசி ஓடிசினா ரியல் டைம் கிளாக் வேக்கப் கமா சிஸ்டம் டாட் கரண்ட் டைம். ஸோ கரண்ட் டைமை கெட் பண்றேன். ஸோ கரண்ட் டைம் மில்லி செகண்ட்ஸ்ல இருக்கும். system dot current time millis plus I into 1000 comma pending intent. so pending intent இதுல பாஸ் பண்றேன். so எரர் காட்டுது. என்ன எரர்னு பார்க்கலாம். அலாரம் மேனேஜர் டாட் ஆர்டிசி வேக்கப். ஸோ செட் மெத்தடுடைய என்டையர் பாராமீட்டர் தான் இந்த ஆர்டிசி வேக்கப். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்ம கெட் பண்ண அந்த கரண்ட் டைம். இப்போ பெண்டிங் இன்டென்ட் ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன் அதுல. ஏன்னா நம்ம பெண்டிங் இன்டென்ட்க்கு ஏற்கனவே அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். பெண்டிங் இன்டென்ட். ஸோ ரெண்டு வேரியபிள் நேமும் சேம் ஆகணும். இப்போ கண்ட்ரோல் பிளஸ் எஸ் அழுத்தினீங்கன்னா எரர் எந்த எரரும் காட்டாது. அடுத்ததா ஒரு டோஸ்ட் நோட்டிபிகேஷன் ப்ரொவைட் பண்ணணும். டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட் கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்
alarm set in so அந்த டைமை நம்ம மென்ஷன் பண்ணணும் பிளஸ் I செகண்ட்ஸ். டோஸ்டோட டியூரேஷன் மென்ஷன் பண்ணணும். டோஸ்ட் டாட் லென்த் லாங் டாட் ஷோ. ஸோ டோஸ்ட்டை நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணிட்டோம். கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் ஃபைலை கிளிக் பண்ணுங்க. இதுல நம்ம ரிசீவர் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிசீவர் ப்ராட்காஸ்ட் ரிசீவருக்கு நம்ம கண்டிப்பா இந்த ரிசீவரை மேனிஃபெஸ்ட் ஃபைலை ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் பெர்மிஷனும் கெயின் பண்ணிக்கலாம். யூசர்ஸ் பெர்மிஷன் ஆண்ட்ராய்டு நேம் ஈக்குவல்ஸ் ஆண்ட்ராய்டு டாட் பெர்மிஷன் டாட் வைப்ரேட். ஸோ ஃபோன் வைப்ரேட் ஆகுறதுக்கு அலாரம் அடிக்கிறப்போ இந்த பெர்மிஷன் கெயின் பண்றோம். ஒருவேளை உங்க மொபைல் சைலண்ட் மோட்ல இருக்கிறான், அலாரம் அடிக்கிறப்போ சைலண்ட் மோட்ல இருந்து அது வைப்ரேட் ஆகணும் அப்படின்றப்போ இந்த பெர்மிஷன் கண்டிப்பா தேவைப்படும். அடுத்ததான் ரிசீவர் நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். ரிசீவர் ஆண்ட்ராய்டு நேம் மை ப்ராட்காஸ்ட் ரிசீவர் அப்படின்னு நேம் பண்றேன். ஸோ சேவ் பண்ணுவோம். ரிசீவர் டேகை என் பண்ணணும், இல்லைன்னா எரர் காட்டும். இந்த ரிசீவர் எலமெண்ட் மஸ்ட் பி a direct child of application element. ஸோ அப்ளிகேஷனை தொடர்ந்து இந்த ரிசீவர் நம்ம பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் டேக் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்ட்டு. அந்த அப்ளிகேஷனுக்குள்ளதான் இந்த ரிசீவரை பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ரிசீவர் பேஸ்ட் பண்ணுவோம். இப்பயும் டைரக்ட் சைல்ட் ஆஃப் அப்ளிகேஷன் காட்டுது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டியோட டைரக்ட் சைல்டா தான் ரிசீவர் இருக்குது. ஸோ திருப்பியும் கட் பண்ணி அப்ளிகேஷனுக்கு உள்ள நம்ம இதை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஆக்டிவிட்டிக்கு வேலைய அப்ளிகேஷனுக்கு உள்ள நம்ம பேஸ்ட் பண்ணி சேவ் பண்றோம். ஸோ இப்போ எந்த எரரும் காட்டல. ஸோ பெர்மிஷன் கெயின் பண்ணோம். அதை தொடர்ந்து அப்ளிகேஷன் டைரக்ட் சைல்டா இந்த ரிசீவரை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்குரிய நேம் மை ப்ராட்காஸ்ட் ரிசீவர். ஆக்டிவிட்டி அதை தொடர்ந்து இந்த ரிசீவர் இருக்குது. இந்த என்டையரும் அப்ளிகேஷன் டேக் ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது. ஸோ அதுக்குள்ள நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த என்டையர் ரிசீவர் அண்ட் ஆக்டிவிட்டி டேக. அந்த ஆக்டிவிட்டி டேக் கூட தான் இன்டென்ட் ஃபில்டர்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே இன்டென்ட் ஃபில்டர் பத்திலாம் படிச்சிருக்கிறோம் இன்டென்ட்ஸ்ல. இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் அஸ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். ஸ்கிரீன் அன்லாக் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் அந்த ஹிண்ட்ஸை நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதில் இங்கே டிஸ்பிளே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அலாரம் கிரியேட்டர் ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதை டீபக் பண்ணலாம். டீபக் பண்ணுறதுக்கு நம்ம எக்லிப்ஸ் வச்சு ஆட்டோமேட்டிக்காக டீபக் பண்ணலாம். எக்லிப்ஸே நம்ம டீபக் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல எரர் அப்படின்றத காட்டி கொடுக்கும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அலாரம் கிரியேட்டர் ஹேஸ் ஸ்டாப்ட். இந்த எரர் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் சில மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணீங்களா, இப்படி தான் எரர் காட்டும். ஸோ மேலே ரன், அதை தொடர்ந்து டீபக் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டீபக் ஆப்ஷன் வரும். ஸோ திருப்பியும் அலாரம் கிரியேட்டர் ரன் ஆகும். அந்த பாப்அப் வர்றப்போ என்டர் கொடுங்க. ஸோ 3 ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். அலாரம் செட் இன் 3 seconds.
ஸோ நீங்கள் பின்னாடி ஒரு பாப்அப் வர்றதை பார்க்கலாம். எஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த கோடை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ ஷேடட் ரீஜியனில் இருக்குது கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் இது எல்லாமே. இதை நீங்கள் இதில் பார்க்கலாம். கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் மட்டும் ஷேடட் ரீஜியனில் இருக்குது. ஸோ இதில் தான் ஏதோ எரர், அப்ளிகேஷனுடைய கான்டெக்ஸ்ட்டை கெட் பண்ண முடியல. ஸோ அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் வந்து மை ப்ராட்காஸ்ட் ரிசீவர் டாட் கிளாஸ் அதை தொடர்ந்து இருக்குது, அப்ளிகேஷன் கான்டென்ட்டை தொடர்ந்து. ஸோ 3 டைம்ஸ் நம்ம கெட் அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கிளாஸை நம்ம பப்ளிக்னு டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ ப்ராட்காஸ்ட் ரிசீவர் கிளாஸ் எல்லா கிளாஸுக்கும் விசிபிளாக இருக்கும். முன்னாடி ப்ராட்காஸ்ட் ரிசீவர் கிளாஸ் எல்லா கிளாஸுக்கும் விசிபிளாக இல்லை, காரணம் அது டிஃபால்ட் அக்சஸ் மாடிஃபையர் இருந்துச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். alarm set in 3 seconds. ஸோ பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருந்துக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி இன்னும் ஸ்டோர் ஆகிட்டு இருந்தனால நியூ ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ நியூ ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆயிடுச்சு. நான் 3 செகண்ட்ஸ் செட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். அலாரம் செட் இன் 3 seconds. ஸோ அலாரம் இப்போ நீங்கள் அந்த சவுண்ட் கேட்கலாம். அலாரம் சவுண்டை அலாரம் அடிச்சிட்டு இருக்குது. இப்போ இப்படி தான் நார்மலாக ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்களே அலாரம் செட் பண்ணிக்கலாம். நான் இதை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இந்த வால்யூம் கண்ட்ரோல் வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் மியூட் பண்ணிட்டேன், ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஸோ நான் அதை இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ இது மூலமாக தான் நீங்கள் அலாரமை கண்ட்ரோல் பண்ணுறது ஆண்ட்ராய்டில் சாத்தியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த பேக்கேஜ் நேம், அதை தொடர்ந்து அந்த லைப்ரரிஸ், அதற்கப்புறமா மை ப்ராட்காஸ்ட் ரிசீவரோட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் மீடியா பிளேயருக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதை வச்சு கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த மீடியா பிளேயரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண மீடியா பிளேயர் வேரியபிள் எம்பி. அதை தொடர்ந்து ஒரு டோஸ் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன் ஆன் ரிசீவ் மெத்தட்க்கு உள்ளதாக. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், கிரியேட் மெத்தடில் நான் சன், அதாவது அந்த ஃபைல் நேம் r.raw.sunன்றப்போ ரான்ற ஃபோல்டரில் இருக்கக்கூடிய சன் அப்படின்ற MP3 ஃபைலை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பட்டன் கிளிக் பண்ணோடனே அந்த ஃபைல் mp.stont என்று கால் பண்ணுறப்போ அந்த ஃபைல் ரன் ஆகுது. ஸோ நான் இதை கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த அலாரம் அப்படின்ற மட்டும்தான் ரன் ஆகும். கீழே அலாரம் ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. மெயின் ஆக்டிவிட்டியில் எப்பொழுதும் போல ஆக்டிவிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன் ஆக்டிவிட்டி கிளாஸோட. ஸோ மெயின் ஆக்டிவிட்டி கிளாஸோட எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டைப் காஸ்டிங் பண்ணி பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணியிருக்கிறேன். ஆன் கிளிக் மெத்தடில் ஸ்டார்ட் அலர்ட்ன்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்டார்ட் அலர்ட் மெத்தடுக்கு உள்ளதான் ஒரு எடிட் டெக்ஸ்ட். அந்த எடிட் டெக்ஸ்ட்ல நம்ம எப்பயும் கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டை கெட் பண்றோம், அதை திருப்பியும் ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்றோம். அந்த என்டையர் ஸ்ட்ரிங்கையும் நம்ம இண்டிஜரா பாஸ் பண்றோம், அதை ஐக்கு அசைன் பண்றோம். அதை தொடர்ந்து இன்டென்ட், பெண்டிங் இன்டென்ட், இதுவும் இங்க பார்க்கலாம். இன்டென்ட் பெண்டிங் இன்டென்ட்ல தான் வச்சு நம்ம எப்படி காம்பனன்ட்ஸை ஹேண்டில் பண்றதுன்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆர்டிசி வேக்கப் கிளாக் மூலமா கரண்ட் டைமை நம்ம கெட் பண்றோம். அதுக்கப்புறமா டோஸ் நோட்டிஃபிகேஷனும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இப்படி தான் நம்ம ஆண்ட்ராய்டில் ப்ரோக்ராமேட்டிக்கலா ஒரு அலாரம் செட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அலாரம் செட்டின் ஃபாலோட் பை அந்த ஐ வேல்யூன்றது நம்ம ஏற்கனவே செட் பண்ண அந்த கரண்ட் டைம் வேல்யூ. ஸோ வைப்ரேட் அப்படின்ற நம்ம மேனிஃபெஸ்ட் ஃபைல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம மொபைல் ஆஃப்ல இருந்தாலும் அது வைப்ரேட் ஆகும். கூடவே நம்ம ரிசீவரையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம், அதுதான் ப்ராட்காஸ்ட் ரிசீவர். அந்த கிளாஸை நம்ம பப்ளிக்னு கண்டிப்பா டிக்ளேர் பண்ணி ஆகணும், அல்லது அந்த கிளாஸ் வெளியே இருக்கிற எந்த ஒரு ஃபைல் ஜாவா ஃபைலுக்கும் அக்சஸ் பண்ண முடியாது.
அந்த கிளாஸை அக்சஸ் பண்ண முடிஞ்சாதான் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். இல்லாட்டி அப்ளிகேஷன் அன்பார்ச்சுனேட்லி க்ளோஸ்ட் அப்படின்ற எரர் கிடைக்கும். வணக்கம். நம்ம ஆண்ட்ராய்டில் இப்போ ஸ்டோரேஜ் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸ்டோரேஜ் அப்படின்னாலே ஜென்ரலாக ஏதாவது ஒரு ஃபைல் அல்லது டேட்டாவை மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம். மெமரி தான் ஸ்டோரேஜ் லொக்கேஷன். இந்த மெமரியில் தான் எந்த ஒரு ஃபைலையும் நம்ம ரைட் பண்ணுவோம் அல்லது அதில் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருந்த ஃபைலை ரீட் பண்ண முடியும். ஸோ மெமரியால் ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணவும் முடியும், அதே ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு உதவும் முடியும். ஸோ இதுக்காக நம்ம நார்மலாக ஜாவாவில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்? ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ அதே தான் ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆண்ட்ராய்டில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் 150 MB HTC எக்ஸ்ப்ளோரர் அந்த மாடல் மொபைல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்பில்ட் மெமரி 150 MB தான் இருக்கும். ஸோ இப்போ வர மொபைல்ஸ்லாம் 16, 32, ஈவன் 128 GB கூட ஸ்டோரேஜ் மெமரி இருக்குது. ஸோ அதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் இப்போ டெக்னாலஜி வளர வர அது டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளால எவ்வளோ ஃபைல்ஸ் வேணாலும் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முடியும், எவ்வளோ நாளும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் அந்த 128 GB உள்ள. ஸோ இது எப்படி பண்ணுறது ப்ரோக்ராமேட்டிக்கா அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். நார்மலாகவே ஸ்ட்ரீம் அப்படின்னாலே ஒரு ஓடை அப்படின்னு அர்த்தம் தமிழில். இப்போ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னா நம்ம கீபோர்ட்ல இருந்து மெமரிக்கு அந்த ஓடை வழியா அப்படியே இன்புட் போய்க்குது. ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்ன்றப்போ அந்த மெமரி லொகேஷன்ல இருந்து நமக்கு அந்த அவுட்புட்டை வெளியே டிஸ்பிளே பண்ணுது, அதாவது ரீட் பண்றோம். ஸோ இதுதான். ஸோ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் மூலமா நம்ம இன்புட்டை அப்டைன் பண்றோம் ஃபைல் சிஸ்டம். அதே இது ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் மூலமா இன்புட் பண்றோம், ஃபைலை வந்து ரைட் பண்றோம். ஸோ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து ரைட்டிங் பர்பஸ்க்காகவும் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் வந்து ரீடிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணப்படுது. ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து ஒரு ஃபைல்ல வந்து டேட்டாவை ரைட் பண்ணுது அப்படின்னா அது வந்து பைட்ஸ்ல தான் ரைட் பண்ணும். அதே போல ரீடிங் வந்து நம்ம நார்மல் அது UTF-8 ஃபார்மேட்டா இருக்கலாம். ஸோ என்ன ஒரு என்கோடிங்கா வேணாலும் இருக்கலாம், ஏன் MP3 ஃபைலா கூட இருக்கலாம். ஸோ நம்ம அதையும் ரீட் பண்ண முடியும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரியை பேஸ் பண்ணி தான் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் வச்சு நம்ம அக்சஸ் பண்ண போறோம். ஸோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல நம்ம கிரியேட் பண்ண போறது ஒரு ஃபைலை இன்டர்னல் மெமரி லொகேஷன்ல எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்றது தான். ஸோ ஆன் கிரியேட் மெத்தட்ல நம்ம ஒரு சேவ் பட்டன் கிரியேட் பண்றோம். ஸோ அதுக்கு ஆன் கிளிக் லிசனர் கிரியேட் பண்றோம். ஸோ அது நாமளாவே ஒரு ஃபைல் நேம் கொடுத்து அதுல சேவ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஏற்கனவே சேவ் பண்ண அந்த ஃபைலை எப்படி ரீட் பண்றது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், கூடவே பஃபர் ரீடர் அதுவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் பஃபர் ரீடர் மூலமா நம்ம எப்படி இந்த ஆபரேஷனை பண்றது அப்படின்றத பார்க்கவிருக்கிறோம். நார்மலா இதுல வந்து IO எக்ஸெப்ஷன் வரும். ஸோ அந்த IO எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்ணி நம்ம அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். அப்ளிகேஷன் நேம் ஸ்டோரேஜ், நெக்ஸ்ட் finish. டெக்ஸ்ட் வியூ எரேஸ் பண்ணிருங்க. ஸோ எடிட் டெக்ஸ்ட்டை டிராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். செகண்ட் எடிட் டெக்ஸ்ட்டை டிராக் பண்ணி ட்ராப் பண்றேன். அடுத்ததா ஒரு டெக்ஸ்ட் வியூவை டிராக் பண்ணி ட்ராப் பண்ணிருக்கிறேன். ஸோ இது செகண்ட் டெக்ஸ்ட் வியூ. அதை தொடர்ந்ததாக ஒரு பட்டன் டிராக் பண்ணி டிராப் பண்றேன். அதை தொடர்ந்து இன்னொரு பட்டன். ஸோ XML நீங்க பார்க்கலாம், ஒரு எடிட் டெக்ஸ்ட், அதோட ஐடி எடிட் டெக்ஸ்ட் 1, அடுத்த எடிட் டெக்ஸ்ட் அதோட ஐடி எடிட் டெக்ஸ்ட் 2, அண்ட் அதை தொடர்ந்து பட்டனோட ஐடி பட்டன் 1. எடிட் டெக்ஸ்ட் உடைய டெக்ஸ்டை நான் மாத்தி அமைக்கிறேன், அதை நான் டேட்டா அப்படின்னு மீன் பண்றேன். ஸோ
இது எல்லாத்தையும் நான் ஒரு ரிலேட்டிவ் லேயருக்குள்ள கண்டெயின் பண்றேன். இன்னொரு எடிட் டெக்ஸ்டோடைய டெக்ஸ்டா ஃபைல் நேம் நான் மென்ஷன் பண்றேன். ஸோ இந்த எடிட் டெக்ஸ்ட்ல தான் நம்ம ஃபைல் நேமை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் எடிட் டெக்ஸ்ட், இது செகண்ட் எடிட் டெக்ஸ்ட் வித் ஐடி எடிட் டெக்ஸ்ட் 2. அதை தொடர்ந்து டெக்ஸ்ட் வியூ 1, டெக்ஸ்ட் வியூ 2, அதை தொடர்ந்து பட்டன் 1. அந்த பட்டன் எடிட் டெக்ஸ்ட் 2 ஓட அலைன் ஆயிருக்குது, ரிலேட்டிவா இருக்குது. அந்த பட்டனுக்கு டெக்ஸ்ட் நான் ரீடுன்னு செட் பண்றேன். பட்டன் 2க்கு ரைட் அப்படின்னு நான் டெக்ஸ்ட் கிரியேட் பண்றேன். ஸோ சேவ் பண்ணோம்னா அந்த சேஞ்சஸை நீங்க இதில் பார்க்கலாம். நீங்க அந்த ரைட்டை ஸ்ட்ரிங்காகவும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் அக்சஸ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆக்டிவிட்டி வரலாம், மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா. ஸோ இதில் வேண்டிய ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பஃபர் ரீடர் அந்த கிளாஸை நான் இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் பஃபர் ரீடர். அடுத்து ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், இம்போர்ட் ஐஓ டாட் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். அடுத்ததாக ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் file not found exception, import java.io.exception. ஜெனரலா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் எப்போ தேவைப்படும்னா நம்ம ஒரு ஃபைலை ரீட் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஆனா அப்படி ஒரு அந்த நேம்ல ஒரு ஃபைலே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்பதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் நான் இம்போர்ட் பண்றேன். இன்புட் java.io.input stream reader. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆண்ட்ராய்டு லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ண போறேன். இம்போர்ட் ஆண்ட்ராய்டு டாட் வியூ டாட் வியூ டாட் ஆன் கிளிக் லிசனர். இம்போர்ட் ஆண்ட்ராய்டு டாட் widget டாட் ஸ்டார். இம்போர்ட் android dot view dot view. அடுத்து மெயின் ஆக்டிவிட்டி கிளாஸோட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எடிட் டெக்ஸ்ட்டுக்கும் பட்டனுக்கும் நான் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண போறேன். எடிட் டெக்ஸ்ட் அதோட வேரியபிள் எடிட் டெக்ஸ்ட் ஃபைல் நேம் எடிட் டெக்ஸ்ட் டேட்டா. ஸோ 2 வேரியபிள் எடிட் டெக்ஸ்ட்டுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததா பட்டனுக்கு 2 வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். அந்த வேரியபிள்ஸ் சேவ் ரீட். அடுத்ததாக நம்ம ஆன் கிரியேட் மெத்தட்ல ஃபைல் நேம் ஈக்குவல்ஸ் எடிட் டெக்ஸ்ட் ஃபைண்ட் வியூ பை ஐடி ஓ டாட் ஐடி டாட் எடிட் டெக்ஸ்ட் 1. நம்ம மேல கொடுத்த அதே வேரியபிள் நேம் தான் கீழே கொடுக்கணும். ஸோ எடிட் டெக்ஸ்ட் ஃபைல் நேம் எடிட் டெக்ஸ்ட் டேட்டா ஈக்குவல்ஸ் எடிட் டெக்ஸ்ட் ஆஃப் ஃபைண்ட் வியூ பை ஐடி ஓ டாட் ஐடி டாட் எடிட் டெக்ஸ்ட் 2. சேவ். ஸோ பட்டனுக்கு இப்போ சேவ் ஈக்குவல்ஸ் பட்டன் find view by id r dot id dot button 1. ஸோ பட்டன் இப்போ டைப் காஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து இன்னொரு பட்டன் ரீட் பட்டனை டைப் காஸ்ட் பண்ணும். சேவ்டு கிடையாது, சேவ். ரீட் ஈக்குவல்ஸ் பட்டன் ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் பட்டன் 2. அடுத்ததாக சேவ்க்கும் ரீடுக்கும் ஒரு ஆன் கிளிக் லிசனர் நம்ம செட் பண்ணணும். ஸோ சேவ் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் நியூ ஆன் கிளிக் லிசனர். இந்த ஆன் கிளிக் மெத்தட்ல தான் நான் ஃபைல் நேம் கெட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் ஈக்குவல்ஸ் ஃபைல் நேம் டாட் கெட் டெக்ஸ்ட் dot to string.
ஸோ எடிட் டெக்ஸ்ட்ல எந்த ஒரு இன்புட் நம்ம கொடுத்தாலும் அதை டெக்ஸ்டா நம்ம கெட் பண்ணி அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடுவோம். அடுத்ததாக ஸ்ட்ரிங் அதோட வேரியபிள் டேட்டா ஈக்குவல்ஸ் எடிட் டெக்ஸ்ட் டேட்டா. ஸோ அந்த டெக்ஸ்டை கெட் பண்ணுவோம், கெட் டெக்ஸ்ட், திருப்பியும் அதையும் நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றோம், டாட் டு ஸ்ட்ரிங். அடுத்து ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் FOS try. ஸோ ட்ரை கேட்ச் மெத்தட் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா ஒரு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ண வேண்டியது வரும், IO எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ண வேண்டியது வரும். ஸோ ட்ரை கேட்ச் பிளாக்ல தான் நம்ம இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ கேட்ச் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் E. ஸோ அதோட ட்ரேஸ் பேக்கை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போறோம். E டாட் பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓவர்லே டைப் பண்ணிக்கிடுவோம். ஸோ அவுட்ரோல் ஓவர்வே பார்த்தீங்கன்னா கேட்ச் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், கேட்ச் IO எக்ஸப்ஷன். ஸோ இந்த ரெண்டு எக்ஸப்ஷனும் கேட்ச் பண்றோம். அதற்கப்புறமா அதோட ட்ரேஸ் பேக்கை நம்ம பிரிண்ட் பண்றோம். FOS equals open file output file name context.mode private ன்னு செட் பண்றோம். இப்போ டேட்டாவை ரைட் பண்றோம். டேட்டா பைட் பை பைட்டா தான் ரைட் ஆகும். ஸோ டேட்டா டாட் கெட் பைட்ஸ் நம்ம கொடுக்குறோம். டேட்டா டாட் கெட் பைட்ஸ். ஸோ ரைட் பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். எக்ஸ்ட்ராவா நம்ம டோஸ்ட் நோட்டிபிகேஷன் கூட ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ரைட் பண்ணி முடிஞ்ச பிறகு. அடுத்ததாக ரீட் பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்றேன். ரீட் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். இந்த ஆன் கிளிக் மெத்தட்குள்ள நான் string file name equals file name dot get text. so edit text data நம்ம edit textல file name receive பண்றோம். so அந்த file name அதாவது edit text file name அதை டெக்ஸ்டா கெட் பண்ணி திருப்பியும் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றோம். இப்போ string buffer கிளாஸ் யூஸ் பண்றேன். string buffer அதுக்கு ஒரு வேரியபிள் செட் பண்றேன். string buffer equals new string buffer. ஸோ இதில் ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். கேட்ச் பிளாக்ல நம்ம எக்ஸப்ஷனை கேட்ச் பண்றோம். E டாட் print stack trace. ஸோ இப்போ ட்ரை பிளாக்குள்ள நம்ம கோட் பண்ணலாம். buffered reader input reader equals new buffered reader new input stream reader open. so அந்த file name open பண்ணனும். so file input of file name நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். அடுத்து input string variable கிரியேட் பண்றேன். ஸோ ஒருவேளை இன்புட் ஸ்ட்ரிங் வேரியபிள் நான் வச்சு நான் ரீட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ அந்த இன்புட் ரீடர் நாட் ஈக்குவல் டு நல் ஒவ்வொரு லைனா ரீட் பண்றப்போ நாட் ஈக்குவல் டு நல் அந்த வேல்யூ ரீச் ஆகிற வரைக்கும் ரீட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இன்புட் ரீடர் டாட் ரீட் லைன் நாட் ஈக்குவல் நல்.
ஸோ ஃபைலோட எண்டுக்கு வந்தோடனே அது நல் வேல்யூ ஆயிரும். அதுக்கப்புறம் வேல்யூ எதுவுமே ரீட் பண்ணாது. string buffer dot append input string ஒரு நியூ லைன் append பண்றேன். ஸோ concatenate பண்ணிக்கலாம் plus new line semicolon insert பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை ரன் பண்ணலாம். run as Android application. ஸோ எமுலேட்டர் லான்ச் ஆகுது. இப்போ அன்லாக் ஸ்க்ரீனை எடுத்து விடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் edit text file name, second edit text data, அதை தொடர்ந்து read write. ஸோ நான் ஒரு ரேண்டம் லெட்டர்ஸை நான் இன்புட் பண்ணுறேன், ரைட்னு கொடுக்குறேன். ஸோ கீழே நம்ம டெக்ஸ்ட் வியூவில் பார்க்கலாம் ஃபைல் நேம் டேட்டான்னு ஒரு டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக toast dot make text get application context string buffer dot to string duration set பண்ணலாம். length long dot show. அதே போல இங்கேயும் ஒரு டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணலன்னா ஒரு ஃபைல் சேவ் ஆனாலும் அல்லது சேவ் ஆகாவிட்டாலும் நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. ஃபைல் நேம் பிளஸ் சேவ்டு. ஸோ நியூ ஃபைல் அப்படின்னு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா ஸோ நியூ ஃபைல் ஹேஸ் பீன் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட டியூரேஷன் லென்த் லாங்னு செட் பண்ணிக்கலாம். டாட் ஷோ. ஸோ கோடை நீட்டாக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் edit textல ஃபைல் நேம் கொடுக்குறேன், செகண்ட் edit textல டேட்டா கொடுக்குறேன், ரைட் பண்ணுறேன். இன்னும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ நம்ம எரேஸ் பண்ண இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் இன்னும் கிடைக்கல. ஸோ நம்ம கோடில் தான் ஒரு எரர். நம்ம டேட்டாவை மாற்றி டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை இப்போ எப்படி டீபக் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். டோஸ்ட் நோட்டிஃபிகேஷனை நான் ஷோ அப்படின்னு டிஸ்பிளே பண்ணாமல் விட்டேன். ஸோ நீங்கள் டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே பண்ணல அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு கூட வச்சுருந்தாலும் அது உங்களுக்கு ஆக்சுவல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ ஷோ டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பியும் ரன் பண்ணலாம். அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஸோ ஃபைல் நேம் இன்புட் பண்ணுறேன், அதை தொடர்ந்து டேட்டா இப்போ ரீட் பண்ணுறேன். ஸோ ஃபைல் நேம் ஹஸ் பீன் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ பட்டன் வந்து இங்கே ரைட் வச்சுருக்கணும், அங்கே ரீடுன்னு வச்சுருந்தா கரெக்டாக செட் ஆகிருந்திருக்கும். ஸோ நம்ம இப்போ ரைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பட்டன் சேஞ்ச் ஆகிருக்குது. அதை இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்கே சேவ்னு இருக்கிறத ரீடுன்னும் ரீடுன்னு இருக்கிறத சேவ்னும் மாற்றினா நமக்கு பட்டன் கரெக்டாக ஃபிட் ஆகிரும். அல்லது அந்த லேஅவுட்டை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது வரும்.
ஸோ அப்ளிகேஷனை திருப்பியும் ரன் பண்ணலாம். ரன் as ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டர்ஸில் நான் ஃபைல் நேம் கொடுக்குறேன். செகண்ட் எடிட்டர்ஸில் டேட்டா இன்புட் பண்ணுறேன். ஃபைல் ஹஸ் பீன் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ அதை நான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ நான் முன்னாடி என்ன இன்புட்டாக கொடுத்தனோ அந்த டேட்டா ரீட் ஆயிடுச்சு. அதை நம்ம டோஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிருச்சு.